அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பாசிப்பருப்பை ஒரு தடவை நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்திருக்கேன். இது 100 கிராம் சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஏலக்காவை உள்ளே இருக்க விதைகளை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் பால். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை தண்ணி சேர்க்காமல் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்காக. நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இந்த நெய்லேயே இந்த பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் ஆகும்போது நல்ல மணம் வரும். தனித்தனியாக ஆயிரும், உதிரியாக ஆயிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணணும் நெய்யில். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நல்ல மணம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரவை மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது. இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது நம்ம எடுத்து வச்சு சுகரை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே பாசிப்பருப்பு முக்கால் அளவுக்கு வெந்துடும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை பாதி சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விடலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்குறேன், ஒரு கிளாஸ். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பாலுன்றது 250 ml. பாதி பால் இல்லைனா பாதி தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அது இப்போ பால் சேர்க்குறேன். எல்லாத்தையும் கலந்து விடலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கேசரி கலர் நான் எதுவும் சேர்க்கலை. இதோட கலரே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து வரணும். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா நெய் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடணும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு கேசரி. இதை சேவிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.